சார் நடந்தது? குறிப்பாக அந்த வளர்த்த அந்த குரங்குன்றது மண்டலூரில் கைப்பற்ற போன நிறைய இறந்து போயிடுச்சு. அதாவது சார் எங்ககிட்ட நல்லாத்தான் இருந்துச்சு. நாங்கள் ஒப்படைக்கும் போது நல்ல நிலைமையில் தான் ஒப்படைச்சோம். எங்ககிட்ட எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நல்ல நிலைமையில் இருந்துச்சு. அங்கே போய் உடனே இப்படி இறக்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நாங்கள் 10 மாதமாக இறக்குற தருவாயிலேருந்து நான் காப்பாற்றிருக்கேன். அது தெருநாய் கடிச்சு ரொம்ப மோசமான நிலைமையில் ரிஸ்க் எடுத்து நாய் கடிச்சு யாரும் தொட மாட்டாங்க. ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து அப்போ இறக்குற தருவாயில் இருக்கும்போது உடம்புலாம் சொறி ரொம்ப மோசமான இருக்கிற மாதிரி எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணி 10 மாதம் நதர்லிக்கர் கொடுத்து அதுக்கு என்னென்ன தேவையோ நைட்டும் பகலும் உணவு கொடுக்குறதும் சரி, மருந்து கொடுக்குறத விட மருத்துவத்தை விட அதுக்கு வந்து கவனிப்பு தான் முக்கியம். அது ஒரு வளர குழந்தைனால மருத்துவம்ன்ட்டு பெரிய விஷயம் இருக்காது. அதில் வந்து டாக்டர்களை வச்சு பார்த்துக்கிட்டேன். நான் டாக்டர் இருந்தாலும் எனக்கு 4 டாக்டர் என் கீழே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வச்சும் பார்த்தாலும் அதுக்கு தேவை வந்து மதர்லி கேர். அதை வந்து உன்னிப்பாக அதை வந்து கவனிக்கணும். ஒரு குழந்த மாதிரி கவனிக்கணும். அதை வந்து கவனிக்கலை. அதுதான் ஏன்னா நாங்கள் வந்து 10 மாதமாக இரவும் பகலும் பார்த்து ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரியும் பார்த்தேன். அதனால் அது நல்ல நிலைமை இருந்துச்சு. அது ஒரு சந்தோஷமாக உணவுன்றதோ மற்ற விஷயத்தில் அந்த மாதிரி இருந்தாலே அது வந்து அதுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்காது. அது திடீர்னு இறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது அந்த கவனிப்பு இருக்காது. அது வந்து எப்படின்னா ஒரு மதர்லி கேர் கொடுத்துருக்கணும். அது இல்லாதனால எனக்கு மன வருத்தத்தில் இருக்குது. இது வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு இழப்பு வந்து தாங்கிக்கிற முடியல. மனசுலாம் கஷ்டமாக இருக்குங்க. உங்களுக்கும் குழந்தைன்னு சொல்கிறீங்க, அந்த குரங்குக்குமான பாண்டிங் எப்படி சார் இருக்கு? ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க? சொல்ல முடியாத துயரத்தில் இருக்குங்க சார். என்னால் சொல்ல முடியல. என்ன சார் கவர்மெண்ட் சைடில் என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ கோர்ட்டில் கூட கேஸ் வந்து ஆனால் இது ஒரு இதான் சார், இப்போ கோர்ட்டில் இது ஒரு ஸ்பெஷல் கேஸாக கொடுக்கணும். இது வந்து ஊனமுட்டுறது சின்ன குழந்தை, ஒரு பெரிய ஒரு குரங்கு, ஒரு அடல்ட்டுன்னா இந்த நாங்கள் இவ்வளோ சேலஞ்சில் அது ஒன்று பிறந்து 20 மாதமே ஆன குரங்கு. உலகம் தெரியாது, அதுக்கு வனவிலங்குன்னு தெரியாது, அது எந்த விலங்குன்னு அதுக்கு தெரியாது. அது ஒரு குழந்தை தான். அதை நம்ம தான் வந்து அட்டவணைப்படுத்திட்டு அதுன்றோம். அந்த மாதிரி சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது அது யார் கவனிக்கிறாங்களோ இந்த மாதிரி நான் கவனிக்கணுமோ எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க. வளர்ந்த பிறகு கூட எங்கே வேணாலும் ஒப்படைச்சிடலாம். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் வளர்ந்த பிறகு அது ஏன்னா அதுக்கு வந்து தேவை வந்து அம்மாவுடைய ஒரு இதுதான் பாசமும் அதோட உணவு வளர்க்குறது. அதாவது 6 வேணாலும் உணவு கொடுத்தா சாப்பிடாது. ஏன்னா சின்ன குழந்தைனால. அது பெரிய குரங்காக இருந்தால் அது யார் உணவு கொடுத்தாலும் சாப்பிடும், எப்படின்னா இருக்கும். இது வந்து அந்த நம்மளை பைண்ட் ஆயிடுச்சு, நம்மளோட வந்து பைண்ட் ஆகி ஒரு தாய் மாதிரி என்னை பைண்ட் பண்ணிடுச்சு. இப்போ அதுதான் மேட்ரு. அது வந்து உடல்நிலை சரியில்லாமல் போனது கூட தெருநாய் தான் வந்து அதெல்லாம் ஊன்று சரியாயிடுச்சு. மற்றதெல்லாம் இப்போ இந்த குரங்கு குட்டிக்கு வந்து ஒரு கவனிப்பு இல்லாமல் போயிடுச்சு. அதாவது க்ளோஸ் மானிட்டர். இரவு வந்து தூங்கும்போது என் தோல்லாம் தூங்கும். அந்த மாதிரி தூங்கணும். அது அந்த அந்த டெம்பரேச்சர்லாம் அங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா கூண்டில் தான் அடைச்சி வச்சுருக்காங்க. 5க்கு 5 தான் கூண்டில் அடைச்சி வச்சுருக்காங்க. நைட்டில் ஆள் கிடையாது. அதுவும் போய் அங்கே வந்து பெரிய லம்பெல்லாம் இது கிடையாது. ஃபுல்லாக வந்து சாதாரண ரூமில் தான் அடைச்சி வச்சுருக்காங்க. அது 5க்கு 5 இருக்குது. அது உடம்புலாம் அந்த இது அது ஒரு துரு பிடிச்சி தான் இருந்துச்சு. நாங்கள் போய் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப கத்துச்சு. அது சந்தோஷமாக இருந்துச்சு. கூட வரதுக்கு பார்த்துச்சு, அவங்க திறந்து விடலை. அது அந்த இதுலேயே அது பாவம் ரொம்ப இதாக இருக்குது. மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அது வந்து அதுக்கு தேவை மருத்துவத்தை விட ஒரு தாய் உள்ளத்தோடு வந்து கவனிச்சிருக்கணும். அதுதான் அது முக்கியம். மருத்துவம்ன்றது 2வது பாட்டுங்க. மருத்துவம் இந்த டாக்டர்னாலும் பார்க்கலாம், யார் வேணாலும் பார்க்கலாம். ஆனால் அந்த இது கன்சர்ன் பண்ணி அதுக்கு உணவு அளிக்கிறது, கூட படுக்க வச்சு அந்த அந்த 24 ஹவர்ஸ் அதைத்தான் அது எதிர்பார்த்துச்சு. அது அவங்க கொடுத்துருக்க வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பு சான்ஸ் கிடையாது. அதனால தான் இறந்துருச்சு. அது போக என்ன மருத்துவம் கொடுத்தான்னு தெரியல. வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க, ஆனால் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் உங்களுக்கு நாங்கள் ஆதரவா இல்லை. அது எந்த அளவுக்கு ஒரு அதாவது இது வந்து வனவிலங்கோ இது வந்து ஒரு ஜீவன் தான். இது ஒரு உயிர். இதுக்கு வந்து சட்டம்ன்றது ஒரு வளர்ந்த பிறகு நீங்கள் என்னவெல்லாம் செய்யலாம். எந்த ஒரு உயிரினத்துக்கும் தன்னுடைய சிங்கக்குட்டியாக இருந்தால் புலிக்குட்டியாக இருந்தாலும் சின்ன குட்டியாக இருக்கும்போது அது தெரியாது, தான் யாருன்னு தெரியாது. வளர்ந்த பிறகு அதோடைய பிஹேவியர் மாறும். இது வந்து ஒரு குழந்தை தாங்க. ஒரு விலங்குகளே ஒரு குழந்தை. அதுக்கு வந்து தான் வனவிலங்குன்னு அதுக்கு தெரியாது. அதுக்கு என்ன தேவை? அம்மாவுடைய பாசம், அம்மா கூட இருந்து இந்த உணவு, அம்மாவோட தூக்கம், அதுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை தான் அது எதிர்பார்க்குது ஒழிய நம்ம தான் அட்டவணைப்படுத்தியிருக்கோம். அந்த பெரிய விலங்குக்கு நீங்கள் என்ன வேணாலும் நம்ம செய்யலாம், எங்கே வேணாலும் போய் விடலாம். ஒரு வளர குட்டி, சின்ன பிறந்த குட்டிக்கு வந்து நம்ம சட்டங்கள் அங்கே ஒன்றும் தேவை இருக்காது. ஏன்னா அதுகளை வளர்ந்த பிறகு உரிய இடத்துல கொண்டு விடலாம். அந்த விலங்க வச்சிருக்க தப்பு. இது வந்து சின்ன வளர குட்டி, பச்சை இளங்குட்டிகளுக்கு அதுடைய பிஹேவியர் வந்து இருக்காது. அது குழந்தைத்தனந்தே இருக்கும். எப்போ நான் அதுக்கு ஒரு பிஹேவியர் சேஞ்ச் ஆகும், அது அலர்ட் ஆகி
மெச்சூர் ஆகும்போது தன்னுடைய சிங்கம் புலியோ அது குரங்குன்றது புத்தி வரும். அந்த புத்தி வரைக்கும் அதுக்கு தன்னுடைய ஒரு குழந்தையாத்தே அதுக்கு நினைக்க முடிச்சு அந்த காலகட்டத்தில் அதுக்கு அட்டவணைப்படுத்தும். இந்த மாதிரி ஒரு மோசமான ஊனமான ஒரு ஒரு குழந்தை குட்டியை வந்து நம்ம வந்து கஷ்டப்படுத்துறது மனசு கஷ்டமாக தான் இருக்குது. மீண்டும் நீதிமன்றத்தை நாட இருக்கீங்க, என்ன எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் நீதிமன்றத்தில் அந்த வக்கீல் மூலமாக நாங்கள் எங்களுடைய இதை சொல்லுவோம், தரப்பில் வந்து நாங்கள் அதை இன்டிமேட் பண்ணுவோம். நீ தகவல் சொல்ல போகிறோம் கோர்ட்டுக்கு, மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் அதை பற்றி நாங்கள் அந்த தகவல் சொல்ல போகிறோம். பெரிய அனிமலுக்கு நாங்கள் ஒன்றும் சேலஞ்சு எடுக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஒரு பிறந்த 20 நாள் 1 மாதத்துக்குள்ள ஒரு குட்டிகளுக்கு ஒரே ஒரு தாய் உள்ளத்தோட ஒரு கவனிப்பு இருக்கணும். மருத்துவம்ன்றது 2வது பட்சம் தான். நாங்கள் சொல்கிறேன், ஒரு தாய் உள்ள ஒரு கண்காணிப்பு, ஒரு பராமரிப்பு இருக்கணும். எந்த ஒரு விலங்குகளுக்குமே அதுக்கான உணவு, அதுக்கான ஒரு இது எல்லாமே இருக்கணும். மருத்துவம்ன்றது தேவை கிடையாது. இது போக வளர்ந்து வளர அது மாறிக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதனால் அதோடைய க்ளோஸ் மானிட்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அதனால் அவங்க என்ன மருத்துவம் கொடுத்தாலும் தெரியல. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இறக்கிறதுக்கு என்னன்னு தெரியல, வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எங்ககிட்ட இருக்கும்போது நல்லா இருந்துச்சு, ஆரோக்கியமாக இருந்துச்சு, அங்கே கூண்டில் இருந்துச்சு. ஆமாம், அப்போ அதோடைய மனநிலை ரொம்ப பாதிக்கப்படுத்தே இருந்துச்சு. அது என்னாச்சு, என் கூட வரக்கத்தையும் பார்த்துச்சு. என்னை பார்த்தோன்னே கத்திக்கிட்டே இருந்துச்சு. என்னை கூடயே வந்து சந்தோஷம். அந்த நேரத்தில் என் கையிலே தூங்குச்சு. ஒரு 10 நிமிஷம் கையில் தூங்குச்சு. அதுக்கு வந்து வெளியில் போய் எங்களோட சுற்றினா அது நல்லா ட்ராவல் பண்ணும், நல்லாயிருக்கும். அதுக்கு சந்தோஷமாக வேடிக்கைலாம் பார்க்கும். அது நம்ம நினைக்கிறோம், அது வேடிக்கை பார்க்கும், தன்னை வந்து ஆவாசப்படுத்திக்கிறோம், சந்தோஷப்படுத்திக்கிறோம். அது ஒரு 5க்கு 5 ஒரு கூண்டில் ஒரு நாள் எவ்வளோ நாள் உயிர் வாழ முடியும், கஷ்டம். அதுவும் போக அதோட க்ளோஸ் யாரும் மானிட்டர் பண்ண முடியாது. உணவு வந்து நாங்கள் வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு உணவில் மாற்றி குடிப்பேன். நான் தண்ணி குடிப்பேன். உணவு வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கு வந்து ஒரே மெனு கொடுக்க மாட்டேன். அந்த சந்தோஷத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கேன். காலையில் பயிர் வச்சு கொடுப்பேன். ஒவ்வொரு பயிரும் மாற்றி ஒரே பயிர் ஒன்று சாப்பிடுவேன். இன்றைக்கி பாசிப்பருப்பு, நாளைக்கு உளுந்தம்பருப்பு, இந்த மாதிரி பயிர்கள், தட்டை பயிர், அதுக்கு பயிர் வைப்பேன், பால் கொடுப்பேன். அதனால் அதுக்கு தேவையான உணவுகளை வந்து மாற்றி கொடுத்துட்டே இருப்பேன். அந்த மாதிரி கொடுக்குறாங்களா வாய்ப்பு இல்லை. ஒரே ஒரு சாப்பாடை வெட்டி போட்டு பழத்தை வெட்டி போட்டு விட்டுருவாங்க. அது அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்றதுக்கு அதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த மாதிரி இன்னொன்று வந்து மதர்லி கேர் கிடையாது. எப்பயுமே என் தோள்பட்டையிலையோ வகுதிலையோ உட்காந்துருக்கும். கண்டிப்பாக நான் காப்பாற்றிருப்பேன். அதுக்கு வந்து மருத்துவமே தேவை கிடையாது. அது அம்மாவுடைய இதுதான், அம்மா பாசந்தே தேவை. அது ஆட்டோமேட்டிக்காக வளர ஒரு குட்டினால எப்படி வேணாலும் மாற்றங்கள் இருக்கும். இன்றைக்கி ஊனமாக இருக்குது, நாளைக்கு வளர அந்த ஆரோக்கியமான உணவு கொடுக்கும்போதே தன்னுடைய இதில் நரம்பு உணவுன்றது முக்கியம். அதோடைய தாய்ப்பாசத்தோட ஒரு பராமரிப்பு இருக்குது. இது இல்லையே 2 போது அது வந்து வாய்ப்பில்லை. அதுக்கு ஒன்று ஒரு மென்டலி அது வந்து டிப்ரெஸ் தான். அது வந்து மனவழியில் அப்படியே உணவு எடுத்திருக்காது. இவங்க என்ன மருத்துவம் கொடுத்தாலும் மருத்துவத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. அது ஒரு சின்ன ஒரு 10 மாத குழந்தை தான். அதுக்கு என்ன நம்ம டெய்லி போய்ட்டு டிஸ்டர்ப் பண்ணோம்னாலே அதிலே டிப்ரெஷன்லேயே அது இறந்துடும்.